வணக்கம். இது எஸ்இஓ கோர்ஸ் பார்ட் 10. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன் தான். ஓகே, நம்ம வெப்சைட்டில் இருக்க இமேஜஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது வித் கீவேர்ட்ஸோட, சரிங்களா? அந்த இமேஜஸை எப்படி ப்ராப்பராக அதுக்கான கீவேர்ட்ஸ், அதுக்கான ரேங்க் ஆகிற மாதிரி கீவேர்ட்ஸை நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது ரெடி பண்ணும்போதே கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இமேஜஸ்க்கான கீவேர்ட்ஸை, ஓகேவா, ஒவ்வொரு பேஜோட மெயின் இமேஜஸ்க்கான கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து இங்கே போட்டு வச்சிட்டேன். ஸோ இதை வந்து உள்ளே எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதுதான், சரிங்களா? அது எங்கே போய் ரேங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுளில் போயிட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னைன்னு அடிக்கிறேன்னு வைங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இமேஜஸ்ன்னு ஒரு காலம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதில் இமேஜஸ் காலம் இருக்கும். அந்த இமேஜஸ் காலமில் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜஸ்லாம் ஏது? இந்த இமேஜஸ் எல்லாமே, ஓகேங்களா, இந்த இந்த இமேஜஸில் போய் இதில் பார்க்கும்போது இந்த இமேஜஸ் எல்லாமே டோட்டலாக வேறு வேறு ஏஜென்சிஸு, கன்சல்டன்ஸு அவங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்ஸில் அவங்க ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்ச இதுதான், சரிங்களா? இது எப்படி இந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிது அப்படின்னா, இவங்க இந்த வெப்சைட் இந்த இமேஜஸ்க்குள்ள இவங்க வந்து கீவேர்ட்ஸை அப்டேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் தான், அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இமேஜுக்கான கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இது ரேங்க் ஆயிருக்கு, சரிங்களா? ஃபைன். ஸோ அந்த விஷயத்த இப்போது நம்ம வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் நம்ம இப்போது பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபைன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை லாகின் பண்ணிக்கிட்டு இதில் லெஃப்ட் சைடில் இந்த மெனுவில் மீடியான்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் மீடியான்னு இருக்கும். அந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிடுறேன். இங்கே போனால் என் வெப்சைட்டில் உள்ள அத்தனை இமேஜஸும் இதுக்குள்ளே வரும், சரிங்களா? நான் போட்டு வச்சுருக்கேன். நான் டெஸ்டிமோனியல்லேருந்து கிளைண்ட் டெஸ்டிமோனியல், ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல் எல்லாமே உள்ளே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லோகோ, அப்புறம் சில அன்வான்ட் இமேஜஸ்லாம் கூட இதில் இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் தீமில் வந்து இமேஜஸ், இந்த சில தேவையில்லாத இமேஜஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் சைட்டை இண்டெக்ஸ் பண்ண பிறகு தேவையில்லாமல் இதுவும் சேர்த்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ அதனால் தேவையில்லாத இமேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நான் எல்லாத்தையும் நான் வந்து டெலிட் பண்ணி ஆகணும். அதை நான் டெலிட் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் இந்த முக்கியமான இமேஜஸில் மட்டும் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு சர்வீஸ் பேஜுக்கும் ஒரு இமேஜ் வச்சுருப்பான்ல, அந்த முக்கியமான இமேஜஸில் மட்டும் என்னோட கீவேர்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றத மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம் பேஜில் உள்ள இமேஜஸை ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன், சரிங்களா? ஒன்ஸு இந்த இந்த மீடியா லைப்ரரியிலக்குள்ளே உள்ளே போயிட்டு கூட நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைனா எலிமெண்டர் போய் எலிமெண்டர்லேருந்து போய் கூட பண்ணாலும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும், சரிங்களா? போயிட்டு இதில் இமேஜஸை மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஒன்லி இமேஜஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் லோட் மோர் கொடுத்துக்கிறேன். இல்லை எல்லா இமேஜஸும் இந்த இதில் நின்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத இமேஜஸ், ஓகேங்களா? இந்த இமேஜஸ்லாம் என்ன பண்ணலாம்னா டெலிட் பண்ணி விடுவேன், ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தீம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் தீம் யூஸ் பண்ணி பண்ண சைட்டு, சரிங்களா? இந்த இதில் வந்து தேவையில்லாத இமேஜஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறது நல்லது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னோட லோகோ, சரிங்களா? என்னோட லோகோ, இந்த லோகோ தான் உள்ளே வந்து நான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த லோகோக்குள்ளே போயிட்டு இதில் ஆல்ரெடி ஒரு கீவேர்ட்ஸை போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஜிட்டல் பிராண்ட் மேட்னு நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் டைட்டிலும் இதாக இருக்கணும், ஓகே, டிஜிட்டல் பிராண்ட் மெட்டீரியல் தான் இருக்கணும். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கீவேர்ட்ஸை போட்ட வேண்டியதான். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னைன்னு போட்டுறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறதுல இந்த கீவேர்ட்ஸையே நிறையா இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு இதில் போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ இந்தமாதிரி லோகோவில் நம்ம ஹோம் பேஜில் யூஸ் பண்ணுற இமேஜஸில் எல்லாத்துலேயும் நம்ம அதில் இன்சர்ட் பண்ணி ஆகணும் அதை, சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது டேரெக்டாக உள்ளே போய் அப்லோட் ஆகிக்கும். இப்போ திருப்பி இதை போய் பார்க்கும்போது ஆல்ரெடி போட்டது இங்கே இருக்குது. சேவிங் ஆப்ஷன்லாம் எதுவும் வராது. ஒன்ஸ் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி சேவ் ஆகிக்கும், சரிங்களா? ஓகே, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். இதில் என்னென்ன ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா
இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து இதில் போய் என்னென்ன மெயின் இமேஜஸ் போட்டிருக்கேன். இதில் பெருசாக ஃப்ரண்ட்லலாம் இந்த இமேஜஸும் நான் வைக்கல, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இமேஜஸ் வச்சுருக்கணும் அதுக்கு மட்டும் நான் வந்து இன்சர்ட் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ அதுக்கு மட்டும் நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எங்கே இருக்குது அந்த இமேஜ்? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது. இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியாங்கிறத இதை போட்டுறேன், சரிங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி லாங் டைம் லொக்கேஷன் பேஸ் பண்ணியும் போடலாம், இல்லை ஷார்ட்டாக அது மாதிரி இதாகவும் நீங்கள் உங்களோட கோர் கீவேர்ட்ஸை கூட ஹோம் பேஜோட கோர் கீவேர்ட்ஸை கூட இதில் போட்டுடலாம், சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் எந்த இமேஜும் வைக்கல. ஸோ டோட்டலி இந்த டெக்ஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இங்கே வச்சிட்டேன். ஸோ கீழே இந்த இமேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஃபுல்லாக நான் டெக்ஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த இதை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ்க்கு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் அதை நான் கொடுத்து விட்ருக்கேன். அப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான்ஸ் இருக்கா, அந்த ஐகான்ஸ்க்குலாம் கூட நம்ம வந்து கீவேர்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம். அப்புறம் கீழே வந்துட்டு இந்த வீடியோஸ் இருக்குது, இந்த வீடியோவுக்கு கூட நான் வந்து போர்ட்ஃபோலியோ வீடியோ இதுக்கு கூட நான் வந்து உள்ளே வந்து அப்டேட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வீடியோஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீடியோன்னு இருக்குது, சரிங்களா? வீடியோன்னு எடுத்தால் இந்த இடத்துல வந்து டெஸ்டிமோனியல் வீடியோ இதெல்லாம் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் இது லிங்க்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வராது, சரிங்களா? ஸோ அது தேவையில்லை, ஒன்லி இமேஜஸ்க்கு மட்டும் போட்டாலே போதும். ஸோ இமேஜஸ் ரொம்ப நான் இதில் வைக்கல, சரிங்களா? டெஸ்டிமோனியல் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிராண்ட்மேட் கிளைண்ட் டெஸ்டிமோனியல்னு போட்டு அதை நான் அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஓகே, கிளைண்ட் டெஸ்டிமோனியல் டிஜிட்டல் பிராண்ட்மேட் அதே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேவா? இதுக்கப்புறம் சர்வீஸ் பேஜில் நிறைய இமேஜஸ் போட்டிருப்பேன், ஓகேவா? சர்வீஸ் பேஜில் உள்ள இமேஜஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து விட்டுலாம், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெட்டாட்ஸ் சர்வீசஸ் பேஜ், ஓகேவா? இந்த இமேஜுக்கு நான் வந்து ஆல் டெக்ஸ்டாக இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் இங்கே எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இதுதான் ஓகே. இந்த மெட்டாட்ஸ் லீட் ஜென்ரேஷனுங்கிற இந்த ஒரு சர்வீஸ் பேஜோட இது இங்கே இருக்குது, சரிங்களா? இதுக்கான கீவேர்ட்ஸை ஆல்ரெடி இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சி இன் இந்தியாங்கிறது. ஓகே, இந்த இதை தான் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஆல் டெக்ஸ்ட், ஓகேவா? ஆல் டெக்ஸ்ட்னா இமேஜ் கீவேர்டுன்னு அர்த்தம், சரிங்களா? உள்ளே வந்துட்டு கரெக்டாக இந்த இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சி இன் இந்தியா ஆல்ரெடி நான் போட்டு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் டெக்ஸ்ட், இதுக்கு பார்த்தா ஆல் டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக அது இருக்கணும். ஓகே, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீவேர்டு வரணும், இந்த கீவேர்டு வரணும், டைட்டில்லையும் இந்த கீவேர்டு வரணும், சரிங்களா? வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன், சரிங்களா? இது அது அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் என்ன, கூகுள் ஆட்ஸ், ஓகேவா? ரைட், கூகுள் ஆட்ஸு. ஸோ இந்த இமேஜுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜுக்கு இதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு பிஎன்ஜியாக யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட சைட்டில் பெருசாக லோடு இல்லாததுனால, சரிங்களா? ஒருவேளை ஒரு லோடான சைட்டுக்கு நீங்கள் நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறையா அதில் வந்து இது கொண்டாந்து கண்டென்ட்ஸை போடுறோம் அப்படிங்கிறப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வெப்பியில் பண்ணும், சரிங்களா? இந்த பிஎன்ஜி இமேஜை வெப்பியாக மாற்றி திருப்பி அப்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டட், சரிங்களா? நான் வந்து இப்போதைக்கு இமேஜை பிஎன்ஜியாக யூஸ் பண்ணுறேன்னா என்னோட சைட்டில் நிறையா வந்து இமேஜஸ் கிடையாது, அதனால தான் இதுக்கு வந்து நான் வந்து பிஎன்ஜி இமேஜஸை யூஸ் பண்ணிருக்கேன் கிளாரிட்டிக்காக, சரிங்களா? இல்லை நிறையா இமேஜஸ் இருக்குது சைட்டில், நிறையா வந்து இதில் உள்ள கண்டென்ட்ஸ் இருக்குது, இமேஜஸ் நிறையா இருக்கிற பேஜ் இது. இப்போ இ-காமர்ஸ் சைட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிஎன்ஜி இமேஜஸ் போடக்கூடாது, கொஞ்சம் லோடு அடிவாகும், சரிங்களா? லோடு வந்து இழுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா வெப்பிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இமேஜஸை வந்து வெப்பியாக யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், பிஎன்ஜியாக தான் போட்டிருக்கேன். இதை வெப்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னே சில ஃப்ரீ டூல்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அதை கன்வெர்ட் பண்ணி அந்த டூல்ஸ் மூலமாக அந்த வெப்பி ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றி அதை கொண்டாந்து வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த இதில், சரிங்களா? இதுக்குன்னே சில ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, அதில் பிஎன்ஜி டு வெப்பி அப்படின்ட்டு சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உள்ளே போய் இன்சர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறேன், வந்துட்டு கன்வெர்ட்.
ஓகே. ஸோ குடுத்தாலே இந்த வெப்பியா இத மாத்தி குடுத்துரும் உங்களுக்கு. ஃப்ரீயே தான். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆ கிட்டத்தட்ட ஒரு 10, 15 இமேஜ் வரைக்கும் கூட நீங்க ஒரு நாள்ல பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த இதில ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அடுத்த சைட்ல கூட வேற சைட்ஸ்ல கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய சைட்ஸ் இருக்கு இது மாரி. ஓகே. இந்த மாரி டவுன்லோட் ஆயிடுச்சு. இத வந்து கொஞ்ச நேரம் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் பிஎன்ஜியா வச்சிருக்கேன்னா இதுதான். லோடு வந்து ரொம்ப கிடையாது. அதனால நான் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? கிளாரிட்டிக்காக. ஃபைன். ஸோ இதில போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில இன்சர்ட் எடுத்து வச்சிருக்கோம்ல கீவேர்டு கூகுள் ஆட்ஸ் பேஜுக்காக கூகுள் ஆட்ஸ் ஏஜென்சி இன் இந்தியா. இதெல்லாமே ரிசர்ச் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறது. கீவேர்ட் ரிசர்ச் முடிச்சு. ஸோ அந்த கீவேர்டையே நான் உள்ள கூகுள் ஆட்ஸ் ஏஜென்சி இன் இந்தியா, கூகுள் ஆட்ஸ் ஏஜென்சி இன் இந்தியா இதுலயும் இதில வந்து பார்த்தீங்கன்னா வேணா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் லீட் ஜெனரேஷன் ஏஜென்சி இன் இந்தியா அப்படின்னு கூட நான் யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு இது அதாவது இந்த அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த காலம் இந்த பாக்ஸு அப்புறம் டைட்டிலு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது 3லயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே. பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி தான். சரிங்களா? இதில வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? நான் சில சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஐகான்ஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐகானு, இந்த ஐகானு, இந்த ஐகானு இதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். இந்த ஐகான்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இந்த ஐகான் இருக்கா? இதில வந்து அதுக்கான கீவேர்ட்ஸ தூக்கி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா எல்லாமே பார்த்து பண்ணிட்டு, இதில தேவையில்லாததெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு. நான் வந்து அ இது ஆக்சுவலி இதெல்லாம் சரிங்களா? சில தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சரிங்களா? இதெல்லாம் பெர்மனன்ட் டெலீட்டு. பெர்மனன்ட்டா தூக்கி விட்டுர்றேன். இது எனக்கு தேவையில்ல. அவ்வளோதான். தேவையில்லாததெல்லாம் எடுத்து விட்டுறது நல்லது. இல்லன்னா வந்து தேவையில்லாம வந்து ரேங்கிங் அடிபடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அந்த தீம்ல இருந்தது. சரிங்களா? நான் ஒரு ஃப்ரீ தீம் தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரீ தீம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Zagra தீமு. ஆ அந்த தீமே எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? அந்த தீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான். கூகுள்ல போய் Zagra ஒன் பேஜ்ன்னு அடிங்க. ஓகே. Zagra ஒன் பேஜ்ன்னு இதுதான் அந்த தீமு. போயிட்டு அந்த இதில போய் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ நல்லாவே இருக்கும். ரொம்ப லோட் ரொம்ப இழுக்காது. இதில போயிட்டு இந்த பேஜ்ல போயிட்டு இங்க நீங்க அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதில வந்து தேவையில்லாத இமேஜஸ தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இது இருந்துகிட்டு இருந்தா நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்ல. ஸோ இந்த மாரி அந்த இமேஜ கிளிக் பண்ணி உள்ள போய் பெர்மனன்ட் டெலீட் குடுத்துட்டாலே டெலீட் ஆயிடும் கைஸ். ஓகேவா? அப்புறம் Zagraவோட லோகோ இதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா, இத நம்ம வந்து ஒன்ஸ் இந்த சைட்ட வந்து கூகுள் சர்ச் கன்சோலோட நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எஸ்இஓ இந்த ஒன் பேஜ் எஸ்இஓ முடிச்சுட்டு டெக்னிக்கல் எஸ்இஓ போம்போது இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணி இதெல்லாம் இண்டெக்ஸிங் ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம், இதில இருக்க எல்லா பேஜும் இண்டெக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பரா இண்டெக்ஸ் ஆகும்போது, தேவையில்லாத இந்த இமேஜஸ்லாம் வந்து நிக்கும். இதெல்லாம் போய் இண்டெக்ஸ் ஆயி ரேங்கிங்கும் கெடுக்கும். சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஸோ, அதனால இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுர்றேன். ஓகே. ஒரே ஸ்லாட்ல எல்லாத்தையும் வந்து ஐ கேன் டெலீட். ஓகேவா? தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்கி விட்டுற வேண்டியதுதான். ஓகே. இதெல்லாம் இந்த மாரி வேற மாரி இருக்கும். தீம் அத அழகா ஒன் பை ஒன்னா இது பண்ணி, எலிமெண்டர் யூஸ் பண்ணி எல்லாமே லாஸ்ட் இயர் நான் தான் வந்து இதெல்லாம் இது பண்ணி விட்டேன். ஓகே. இந்த Zagra தேவையில்லாத எதெல்லாம் சைட்டுக்குள்ள இல்லையோ, சரிங்களா? அத வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். உங்க கிளையன்ட் சைட்ட நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா, அதுலயும் கூட தேவையில்லாத இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க எடுத்து விட்டுறலாம் கைஸ். ஓகே. ஆல்மோஸ்ட் எடுத்து விட்டுட்டேன். ஓகே. இப்போதைக்கு உள்ளதெல்லாம் தேவையில்லாதது தான் இருக்கு. ஆல்மோஸ்ட்டு. டெஸ்டிமோனியல் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. ஸோ, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியா இமேஜ் இருக்க சைட்டா இருந்துச்சுன்னா, வெப்பியா மாத்திட்டு அத மாத்தி விட்டுருங்க இமேஜ. பிஎன்ஜியா தான் உள்ள பண்ணி வச்சிருப்பாய்ங்க நெறைய டெவலப்பர்ஸ். அத ப்ராப்பரா எப்பியா மாத்திட்டா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாவும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும். அந்த ஒரு விஷயத்த உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல என்னென்ன மெயின் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ, சர்வீஸ் பேஜ்ல என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோமோ, இல்ல ஹோம் பேஜ்ல என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோமோ, இப்ப இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் அஸ் பேஜ்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ, அதுக்கு என்ன பண்றேன்னா, கான்டாக்ட் அஸ் பேஜுக்குன்னே ஒரு இது வந்து எடுத்து வச்சிருப்பேன். சரிங்களா? இதெல்லாம் கான்டாக்ட் அஸ் பேஜுக்குன்னே எடுத்து வச்சிருக்குது. ஓகே. அந்த இதுக்குன்னே எடுத்து வச்சிருக்குது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த கோர் கீவேர்டே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன்.
பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியான்னு போட்டுப்பேன். சரிங்களா? ஆல்ரெடி இதில் தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். தமிழ்நாடு எடுத்துகிட்டு, ஏன்னா நான் இப்போ இந்தியா டார்கெட்டிங்கிறதுனால போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் தமிழ்நாடு இதை வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இன் ஓகேவா போட்டுட்டு, இதில் உங்களுக்கு டவுட் இருக்கும், ஸ்மாலில் போடலாமா, இது கேபிட்டல், இது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வரணுமா அப்படின்ட்டு. எப்படி போட்டாலுமே உங்களுக்கு வந்து இருக்க கீவேர்ட்ஸை ப்ராப்பரான கீவேர்டை போடும்போது உங்களுக்கு ரேங்க் ஆகிடும். இது பிரச்சனை இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்மாலாகவே போட்டுருங்க. சரிங்களா? ஸ்மாலாகவே போட்டு விட்ருங்க, அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஃபைன், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜஸையும் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் பண்ணுறதுக்கு போய் இங்கே போய் எலிமெண்டரை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இதில் ஏதாவது சர்வீஸ் பேஜோட இமேஜோ இல்லை ஹோம் பேஜில் இருக்க மெயின் இமேஜோ இந்த மாதிரி வந்து ரேங்க் ஆகும். சரிங்களா? ரேங்க் ஆகும்போது இதில் நிறைய பேர் வந்து இமேஜஸை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இமேஜஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது உள்ளே போய் இன்செர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு இது உருவாக்கி கொடுக்கும். இன்னொன்று SEO ஃபேக்டர் படி இதெல்லாம் பண்ணால் கூகுள் இன்னும் கொஞ்சம் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஒன்று. சரிங்களா? ப்ராப்பராக இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸஸாக பண்ணுங்கிறது தான் நீதி. சரிங்களா? ஃபைன், தேங்க்யூ. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.